விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுவன். திடீரென சிறுவன் மாயமானதால் பெற்றோர் அதிர்ச்சி. பல இடங்களில் தேடியும் பலன் இல்லாததால் காவல் நிலையத்தில் புகார். சந்தேகப்பட்டு பக்கத்து வீட்டை அடித்து நொறுக்கிய உறவினர்கள். கட்டிலுக்கு அடியில் இருந்த பெட்டியில் துணியோடு துணியாக கிடந்த சிறுவன் சடலம். அப்பாவி சிறுவன் கொல்லப்பட்டது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? வீட்டுக்கு வெளியில சைக்கிள் ஓட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்த 13 வயது சிறுவன் திடீர்னு காணாம போயிருக்கான். மகனை காணோங்கிற தவிப்புல பெத்தவங்க தெரு தெருவா அலைஞ்சு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் சிறுவன் கிடைக்கவே இல்லை. என் புள்ள கண்டிப்பா கிடைச்சிருவான்னு உறுதியா நம்பிக்கிட்டு இருந்த பெத்தவங்களுக்கு மறுநாள் தான் அந்த கோர சம்பவத்தை பத்தியே தெரிஞ்சிருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. தந்தை வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காரு. தாய் தன்னுடைய 2வது மகளை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 13 வயசு மகன் தெருவுல சைக்கிள் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப நேரமா விளையாடிக்கிட்டு இருந்த பையனை சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க தாய். அப்போ மகன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. உடனே வாசல்ல போய் பார்த்திருக்காங்க. அங்க மகனை காணோம். உடனடியா பதறி போனவங்க தெரு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்காததால கணவனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சிறுவனுடைய அப்பாவும் சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு மேலாகியும் சிறுவன் கிடைக்காததால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த சிறுவன் கிட்ட பக்கத்து வீட்டுல இருந்த 21 வயசான ரேஹான் பேசிக்கிட்டு இருந்ததா அப்போ அந்த தெருவை சேர்ந்த ஒருத்தங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸுக்கு அந்த ரேஹான் மேல டவுட் வந்திருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ஏற்கனவே எங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவனுடைய நடவடிக்கை தான் எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுன்னு சிறுவனுடைய அம்மாவும் அப்பாவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுவனுடைய பக்கத்து வீடான ரேஹான் வீட்டுக்கு போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அங்க எந்த தடயமும் சிக்கல. அடுத்து ரேஹான ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவர் அடிச்சு சொல்லியிருக்கான். அந்த நேரத்துல அவனுடைய கழுத்து பகுதிகளில் நகைக்கீறல்கள் இருந்ததை கவனிச்ச போலீஸ் அதை பத்தி அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் வேலை பார்க்குற இடத்துல பொருட்களை ஏத்தி இறக்கும் போது காயம் ஏற்பட்டதா சொல்லியிருக்கான். ஆனா விசாரணையில அவன் 4-5 மாசமா வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தது தெரிய வந்திருக்கு. இதுக்கு நடுவுல சிறுவனுடைய உறவினர்களும் தெரு மக்களும் ரேஹானோட வீட்டுக்குள்ள புகுந்திருக்காங்க. அப்போ வீட்டு மொட்டை மாடியில ரத்த கரைகளும் சிறுவன் போட்டிருந்த சட்டையோட பிட்டு துணியும் இருந்ததை பார்த்த பெற்றோர் கதறி அழுதிருக்காங்க. அப்போ ரேஹான் தான் தம் மகனை ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அசம்மா மாட்டிக்கிட்டோம், இனிமே தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரேஹான் எல்லா உண்மையையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். நான் தான் சிறுவனை கொலை பண்ணி எங்க வீட்டுல மறைச்சு வச்சிருக்கேன்னு அவன் சொன்னதை கேட்டதும் ஷாக்கான போலீஸ் அவனை உடனடியா ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ ரேஹானோட பாட்டி படுத்துக்கிட்டு இருந்த கட்டிலுக்கு கீழே உள்ள பெட்டிக்குள்ள ஆடைகளுக்கு நடுவுல 13 வயது சிறுவன் முகம் செதஞ்சி துணியால கட்டப்பட்டு சடலமா கிடந்ததை பார்த்து பெத்தவங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க. சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் எதுக்காக சிறுவனை கொலை பண்ணன்னு விசாரிச்சாங்க. சம்பவத்தன்னைக்கு 13 வயசு சிறுவன் மட்டும் வீட்டு வாசல்ல தனியா சைக்கிள் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். சிறுவன் தனியா இருக்கிறத பார்த்த ரேஹானுக்கு காம வெறி தலைக்கு ஏறி இருக்கு. அந்த நேரம் பார்த்து அங்க ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்திருக்கு. அப்போ சிறுவனுடைய வாயை பொத்தி தன்னுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போய் பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கான்.
சிறுவன் வலி தாங்க முடியாம கத்தி கூச்சல் போட்டிருக்கான். இந்த சத்தம் கேட்டு யாராவது வந்துட்டா நம்மள காட்டி கொடுத்துடுவான்னு பயந்த ரேஹான் இச்சை தீர்ந்த உடனே கல்லால சிறுவனுடைய முகத்தை செதைச்சு 7-8 முறை கயிற்றால கழுத்தை இறுக்கியும் கொடூரமா கொன்னு இருக்கான். அதுக்கு பிறகு சடலத்தை எங்கேயாவது தூரமா கொண்டு போய் போட்டுறணும்னு நினைச்சிருக்கான் ரேஹான். ஆனா அதுக்குள்ள சிறுவனுடைய சொந்தக்காரங்கெல்லாம் தெரு முழுக்க தேடி அலைஞ்சதால சடலத்தை வெளியில கொண்டு போக முடியாம போயிருக்கு. அதனால சிறுவனுடைய சடலத்தை துணியால சுத்தி வீட்டுல உள்ள இரும்பு கட்டிலுக்கு அடியில பெட்டியில துணியோட துணியா திணிச்சு வச்சிருக்கான். அதுக்கு பிறகு அந்த கட்டில் மேல தன்னுடைய வயதான பாட்டிய படுக்க வச்சுட்டு கமுக்கமா இருந்திருக்கான். விசாரணையில மொத்த உண்மையையும் வெளியே வரவே ரேஹான் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க.